ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி நீங்களே சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் மூலிமா கிட்டத்தட்ட 18 ப்ராப்ளத்தை நீங்களே சரி பண்ணிக்க முடியும். இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், கூகுளில் போய்ட்டு ரீசெட் விண்டோஸ் அப்டேட்னு கொடுங்க. நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு போட்டோன்னே வந்துருச்சு. இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் இதுதான், wureset.com. இதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பாருங்கள், டவுன்லோட். இதை இங்கே கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லிங்க் இருக்கும். ஒன்று 64 பிட் OS இல்லாட்டி 32 பிட் OSங்கிறது. 32 இருந்தால் நீங்கள் இந்த 86 டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி 64 இருந்தால் இந்த ஃபஸ்ட் லிங்க்கை செலக்ட் பண்ணுங்கள். நான் 64 வச்சுருக்கேன். ஓகே, இப்போ டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இதை நான் டெஸ்க்டாப்பில் வச்சுட்டு இப்போ இதை நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இது நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் தான். ஓகே, இப்போ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோடனே இதனுடைய லோகோ இப்படி தான் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கும், ரீசெட் விண்டோஸ் அப்டேட் டூல்ஸ்ன்னு இருக்கும். இதை நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இது இதில் இருக்கிற சர்வீசஸ் அவ்வளோ எதுவும் ஓப்பன் ஆகாது. இப்போ நான் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுதில்லை, நான் ஈன்னு கொடுக்குறேன். அதாவது இங்கிலீஷ் 0, அதாவது 0 கொடுத்துட்டு இப்போ நான் என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் அட்மின் ரைட்ஸோடு ஓப்பன் பண்ணுங்கள், அப்போ தான் வேலை செய்யும் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு காட்டுது. இப்போ நான் என்ட்ரு கொடுத்தோன்னே அது போயிடும். அட்மின் ரைட்ஸ்னு எப்படின்னா, இந்த ஐக்கான் இருக்குல்ல, ரைட் கிளிக் பண்ணிங்க மவுஸில். இதில் பார்த்தீங்கன்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் இருக்கும். இது மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ நான் எஸ் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணட்டுமான்னு கேட்குது. இப்போ ஒய்யை கேட்குது, ஒய்ஆர் அப்புறம் என் கேட்குது. நான் ஒய்ன்னு கொடுத்துட்டு எஸ் கொடுத்துறேன். இந்த டூல்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 19 டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் லாஸ்ட்டாக இருக்குது சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா 18 ப்ராப்ளம் நம்ம 1 by 1 நான் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்க. சப்போஸ் 1 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் தி சிஸ்டம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதாவது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை நீங்கள் இந்த செலக்ட் அண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே 1 ப்ரெஸ் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் சிஸ்டம் ரீஸ்டோரு, அப்போ ரீஸ்டோர் பாயிண்ட் எடுத்து வைக்கிறது, அப்போ ரீஸ்டோர் இல்லைன்னா நீங்கள் ஆஃபில் இருந்துச்சுன்னா நீங்கள் எனேபிள் பண்ணுறது. இந்த மாதிரி பேசிக்ஸ் ஆப்ஷன் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கும். இதில் வேறுபடி ஒன்றும் இருக்காது. இதில் ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ரீஸ்டோர் கரெக்டாக ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, ரீஸ்டோர் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எதாவது எடுத்து வச்சுருக்கீங்களா, இல்லாட்டி ரீஸ்டோரில் எவ்வளோ ஜிபி வரைக்கும் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க சிஸ்டம் ப்ரொடக்ஷனில் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெயின். இந்த டூல்லே பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ஆப்ஷன். உங்கள் விண்டோஸ் அப்டேட் நீங்கள் ஒரிஜினல் OS வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க. இந்த 10 இல்லாட்டி 11 இல்லாட்டி 8 இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அப்டேட் ஆகிறப்ப சம்டைம் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அது அப்டேட்டே ஆகாது, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும், இல்லாட்டி சுற்றிக்கிட்டே இருக்கும், இல்லை டவுன்லோட் ஆகும், இல்லாட்டி இன்ஸ்டால், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்டேட்ஸில் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷன்னா இங்கே 2 கொடுத்துருங்க. கீழே செலக்ட் அண்ட் ஆப்ஷனில் கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சர்வீஸ் ஸ்டாப்பில் வச்சுருக்கேன். நான் விண்டோஸ் அப்டேட் ஸ்டாப்பில் வச்சுருக்கனால எனக்கு எதுவும் ஒர்க் ஆகலை. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ தேர்ட் ஆப்ஷன், அதாவது delete தி டெம்பரரி ஃபைல்ஸ் தி விண்டோஸ் அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த டெம்பு ஃபைலு இல்லாட்டி இந்த பர்ஃபெக்ட் ஃபைல் நிறைய 2-3 டெம்ப் ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம கமெண்ட் மூலிமா தனித்தனியாக கொடுப்போம். அதுக்கு பதிலாக இந்த ஒரே டூல் மூலிமா நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் இதை 3 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற தேவையில்லாத ஃபைல்ஸில் நீங்கள் டெலிட் பண்ணுறது. இப்போ நான் என்ட்ரு கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ தேர்ட் ஆப்ஷன் முடிஞ்சுது. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் ஓப்பன் தி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷன். அதாவது உங்களுடைய இன்டர்நெட் ஆப்ஷன் இன்டர்நெட் ஓப்பன் பண்ணுறது, அதாவது ஐஏ. இதை நான் இங்கே 4 கொடுக்குறேன். இதை எதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணால், சப்போஸ் உங்கள் இன்டர்நெட் சரியாக வேலை செய்யலை, இல்லாட்டி சம் வெப்சைட் ஓப்பன் ஆகலை, அந்த மாதிரி டைமில் இது டோட்டலாக நீங்கள் இதில் போயிட்டு ஃபுல் ரீசெட் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்குறது. அதாவது இன்டர்நெட் ஒர்க் ஆகாத பட்சத்தில் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதுபடி வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் 5th ஆப்ஷன். இந்த 5th பார்த்தீங்கன்னா செக் டெஸ்க்.
அதாவது உங்களோட சிஸ்டம் ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, உங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த டூல்ஸ் மூலிமா நீங்கள் போட்டு ரிப்பேர் பண்ணுறது. நம்ம தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் போட்டு ரிப்பேர் பண்ணோம்ல, அதுக்கு பதிலாக சிஸ்டத்திலே இருக்கிறதா இந்த செக் டிஸ்க்குங்கிற ஒரு ஆப்ஷன். இப்போ நான் ஜஸ்ட் இதை 5ன்னு கொடுக்குறேன். 5ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன்னா இது வந்து செக் டிஸ்க் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்துட்டு சர்வீஸ் வந்து நோ கொடுத்துட்றேன். ஓகே, உங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது வந்து காப்பி பேஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் வருது, இல்லாட்டி வைரஸ் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறது, இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் சம்மந்தப்பட்டது எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த செக் டிஸ்க் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு 6 ரன் தி சிஸ்டம் ஃபைல் செக்கர் டூல். இப்போ வந்து 6 கொடுத்துட்டு ஓப்பன் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் இதுவும் அந்த ஸ்கேன் டிஸ்க் பண்ணும்ல, அதே மாதிரி தான் 1 by 1 இதுவும் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அது வந்து பேட் செக்டரில் எதாவது கம்ப்ளைண்ட் இருக்காங்கிறது இந்த ஃபுல்லாக அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிச்சுன்னா எஸ்எஃப்சிங்கிறது இதுதான் வந்து .exe. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சர்வீசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட் தான் மோஸ்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நீங்கள் எப்போ பார்க்கலாம்னா, உங்கள் சிஸ்டத்தை வந்து ஒரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன். இது வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் சிஸ்டம் வந்து ஒர்க்கே ஆகாது இருக்குது, அந்த மாதிரி ஒர்க்கிங் ஆகாத சிஸ்டம்லாம் இருக்குல்லையே, உங்கள் சிஸ்டம் வந்து போட்டு ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணாத சம்டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கீழே வந்து இந்த செக் டிஸ்க் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த வெரிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பிளாக் கலரில் வந்து கீழே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். எதுக்காக நான் வந்து ஒவ்வொரு டைம் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னா, இந்த சர்வீசஸ் எல்லாம் ரன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து டைம் ஆகும். அதனால தான் நான் வந்து எல்லாத்தையும் வந்து நான் சொல்லி மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த 7 இருக்குது பாருங்கள், 7லேருந்து 10 வரைக்கும் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிப்ளாய்மெண்ட் சர்வர். ஸோ ஓகே, நான் சொல்லிடுறேன். இப்போ நான் 7 கொடுத்துட்டு நான் வந்து என்ட்ரு கொடுத்துட்றேன். இது பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் இமேஜ் சர்வீசிங் மேனேஜ்மெண்ட் டூல். இந்த 4மே பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் இருக்க சிஸ்டம் ஃபைல்ஸில் ஏதாவது கரெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி டைமில் இந்த டூல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது விண்டோஸ் சிஸ்டம் ஃபைலுங்கிறது இதுதான். உங்கள் ஓஎஸ்க்குள்ளே இருக்கிற இதுக்குள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குமில்ல, இந்த சிஸ்டம் ஃபைலில் சிஸ்டம் 32 விண்டோஸ் இதுக்குள்ளே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இந்த டூல்ஸ் மூலிமா நீங்கள் போட்டு சரி பண்ணிக்க முடியும். இதில் இருக்கிற 3 ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான். இந்த 7லேருந்து 10 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் ஃபைலை வந்து கரெக்ட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். நீங்கள் எது போட்டிங்கனாலுமே அந்த டிப்ளாய்மெண்ட் சர்வர் தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், டிப்ளாய்மெண்ட் சர்வீசஸ். இப்போ நான் லாஸ்ட்டாக இருக்கிற 10 கொடுக்குறேன். அதாவது இது ஒன்று வந்து 10ங்கிற இது வந்து க்ளீன் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரிப்பேர் பண்ணுறது, ஒன்று வந்து ஸ்கேன் பண்ணுறது, ஒன்று வந்து செக் பண்ணுறது. இது எல்லாமே வந்து தனித்தனி வேலை தான் பண்ணுது. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான். நீங்கள் தனித்தனியாக போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு இது வந்து 11 என்னென்னா delete the any incorrect registry value. அதாவது உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்க ரெஜிஸ்ட்ரியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணுறது. இதில் வந்து இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, ரன் கமெண்டில் போய்ட்டு ரெஜ் எடிட் அப்படின்னு கொடுங்க. இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் சிஸ்டத்தில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா டேரெக்டாக போய் ரெஜிஸ்ட்ரியிலே நீங்கள் வந்து சரி பண்ணிக்க முடியும். அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிப்பேர் கொடுக்குறது, தேவையில்லாத ஃபைல்ஸ் வந்து டெலீட் பண்ணுறது தான் இதனுடைய வேலை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மெயின், அதாவது 12. அதாவது உங்கள் இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகலை, சம்டைம் கனெக்ட் ஆகுது, சம் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை, அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களோட இன்டர்நெட்டில் இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரீசெட் பண்ணுறது தான் இந்த 12th ஆப்ஷன். இப்போ நான் 12ன்னு கொடுத்துட்டேன்னா உங்களோட ஐபி அட்ரஸாக இருக்கட்டும், இல்லாட்டி டிஎன்எஸ்ஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து ரீசெட் ஆகி ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 13, அதாவது ஸ்டோர். அதாவது நீங்கள் வந்து சர்ச்சில் போய்ட்டு நான் வந்து இங்கே ஸ்டோர்னு கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது இதில் போய்ட்டு நம்ம ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா, சப்போஸ் வந்து இன்ஸ்டால் ஆகலை, அப்டேட் ஆகலை, அப்கிரேட் ஆகலை, ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகுது, இந்த மாதிரி டைமில் இந்த டூல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது 13 இருக்கிறது. நெக்ஸ்ட்டு 14 வந்து பார்த்திங்கன்னா ஜிபி எடிட், அதாவது ஃபோர்ஸ் குரூப் பாலிசி அப்டேட் அப்படின்னு என்னென்னா அதையும் சொல்கிறேன். விண்டோஸ் 6 கொடுத்துட்றேன். இப்போ ஜிபி எடிட்டின்னு கொடுத்துட்றேன். .msன்னு கூட கொடுக்கலாம். எம்எஸ்சின்னு கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துட்றேன்.
உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரோலும் பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு எந்த சர்வீசஸ் வேணாலும் என்னேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம், இல்லாட்டி அலோவ் பண்ணலாம், சர்வீஸை ஸ்டாப் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பண்ண உடனே நம்ம என்ன பண்ணோம்னா விட்டுருவோம். சம்டைம் பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டிசேபிள்னு கொடுத்த வாட்டி அந்த சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஃபோர்ஸாக வந்து நீங்கள் இதை வந்து ஒர்க் பண்ண வைக்கணும். அதாவது நான் கொடுத்த உடனே வேலை செய்யணும். அதுக்காக தான் இந்த கமாண்ட். இந்த கமாண்டு பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக எப்படி போடுங்கிறது, இது எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இதை ஆரம்பிச்சிடுறேன். நான் வந்து விண்டோஸ் 6 கொடுத்துட்றேன். ஜிபி அப்டேட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க, /force கொடுத்துட்டு இதில் நம்ம ஏதாவது சர்வீஸஸ் வந்து சேஞ்சஸ் பண்ண உடனே இந்த கமாண்ட் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டிங் பாலிசி, அதாவது இந்த பாலிசி இருக்குது இல்லைங்க, குரூப் பாலிசி, அதுதான் இங்கே வந்து காட்டுது. இப்போ வந்து சர்வீஸ் வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இதைத்தான் வந்துட்டு நம்ம இங்கே பண்ண போகிறோம். அதாவது நான் இங்கே வந்து 14 கொடுக்குறேன். இப்போ நான் 14 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரன் கமெண்டில் பண்ணுற வேலை தான் இதுவும் இங்கே பண்ணுது, வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதாவது 15 வந்து என்னென்னா நீங்கள் வந்து விண்டோஸ் அப்டேட் வந்து எத்தனை ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே வந்து செக் பண்ணிக்க முடியும். அதாவது 15 கொடுத்துட்டு நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். நீங்கள் சப்போஸ் விண்டோஸ் அப்டேட் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை அப்டேட்ஸ் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்கேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். எது வரைக்கும் அப்டேட்ஸில் இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் கூட நீங்கள் ஒன்றா பார்த்துக்கலாம். நான் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு இப்படி காட்டுது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரிஜினல் ஓஎஸ் வச்சுருந்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்துக்கலாம் அப்டேட் வந்து எது வரைக்கும் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ப்ராடக்ட் கீ. உங்களோட ஓஎஸ் வந்து ஒரிஜினலாக இல்லாட்டி டூப்ளிகேட்டா அப்படிங்கிறது நீங்களே வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இங்கே நான் வந்து 16 கொடுக்குறேன். 16 கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ப்ராடக்ட் கீயில் வந்து ஒரு 4 டிஜிட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கிறது ஒரிஜினல் ப்ராடக்ட் கீ அப்படிங்கிறது இங்கே காட்டும், வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் கீயை வந்து செலக்ட் பண்ணுறது, என்ட்ரு கொடுத்தோன்னே வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளோரர், அதர் லோக்கல் சொல்யூஷன். இது வந்து உங்கள் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய இந்த பிரிண்டர் கனெக்ட் ஆகலை, இல்லாட்டி ஷேரிங் ஒர்க் ஆகலை, இல்லாட்டி இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை, இல்லாட்டி டிவைஸ் கனெக்ட் ஆகலை, இந்த மாதிரி பிரச்சனை வர்றப்ப நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாத உங்களோட சிஸ்டத்துலேயே வந்து ட்ரபிள் ஷூட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செக் பண்ணுறதுக்கு தான் இது. அதான் நீங்கள் வந்து நான் 17 கொடுக்குறேன். இல்லாட்டி நீங்கள் சர்ச்சில் போய்ட்டு ட்ரபிள் ஷூட்னு கொடுத்தீங்கன்னா கூட வந்துடும். இதை நான் 17 கொடுத்துட்டு இந்த டூல்ஸ் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க ட்ரபிள் ஷூட்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு ப்ராப்ளம், பிரிண்டர் ப்ராப்ளம், இன்டர்நெட் ப்ராப்ளம், அப்டேட்ஸில் ப்ராப்ளம், ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகலை, இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரன் தி ட்ரபிள் ஷூட்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே சிஸ்டமே இந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லாத நீங்களே வந்துட்டு இதை சரி பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு வந்துட்டு ரன்னர்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்திங்கன்னா போதும், அந்த ப்ராப்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் எனக்கு வந்து மைக் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, நெட்வொர்க் கார்டில் வந்து நெட்டு சரியாக கனெக்ட் ஆகலை. ஓகே, விண்டோஸ் ஸ்டோர் சரியாக வந்து இப்படி இந்த ஸ்டோர் இருக்குல்ல ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், அதில் எதாவது ப்ராப்ளம் வருது, ஷேரிங்கில் ப்ராப்ளம் இருக்குது, ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிவிட்டு ரன் தி ட்ரபிள் ஷூட்டர் இருந்தால் எல்லாத்துக்குமே வரும். இதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, இது அதே மாதிரி தான். இது வந்து ஆஃப்லைனில் வந்துட்டு உங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, அதாவது ப்ராப்ளத்தை வந்து செக் பண்ணுறது. இது வந்து 8ங்கிறது உங்களுடைய நெட்டுக்கு வந்து டைரெக்டாக போயிடும். நீங்கள் நெட்டு இப்போ கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து 18 கொடுக்குறேன். 18 கொடுத்த உடனே டைரெக்டாக வந்து விண்டோஸோட வெப்சைட்டுக்கு வந்து போயிடும். உங்கள் சிஸ்டத்தில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அவங்களே வந்து சொல்யூஷன் வந்து கொடுத்துருவாங்க. எப்படி வந்து மேனுவல் அப்டேட் பண்ணுறது, அதனுடைய செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறது இது மூலிமா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வரும். இப்போ வந்து ஸ்பேஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, அப்டேட் ஆனதெல்லாம் செக் பண்ணணும், பேக்ரவுண்டில் ஓடுறது, அது மாதிரி இது மூலிமாவும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது உங்கள் சிஸ்டத்தை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணிட்டேன், கடைசியாக வந்துட்டு ஒன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து வேலை செய்யும். இப்போ நான் வந்து 19 கொடுத்த உடனே என் சிஸ்டம் வந்து எனக்கு ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். உங்கள் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளத்தை வந்து நீங்களே வந்து சரி பண்ணிக்க முடியும்.